இப்ப எந்த ஒரு கருத்து கணிப்பாக இருந்தாலும், ஏதோ ஒரு சார்பு நிறுவனங்கள் மூலமாக எடுக்கிறதா நான் பார்க்கிறேன். சார்பு நிறுவனங்கள்னா, ஏதோ ஒரு கட்சியோ, அல்லது ஏதோ பின்னணி இல்லாம எடுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் ஆர்டர் குடுத்தா தானே அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எடுக்க முடியும். இல்லன்னா அவர்களுக்கு என்ன அதுல ஆதாயம் இருக்கிறது? எடுப்பதில் என்ன ஆதாயம் இருக்கிறது? சேவை மனப்பான்மையோட யாரும் கருத்து கணிப்பு எடுக்கிறது இல்ல. அதனால அது அந்த இது ஏதோ ஒரு சார்பாகவோ, அல்லது ஏதோ ஒரு டில்ட்டாகவோ இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த 20 வருடங்கள்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறைவான வாக்குப்பதிவு சதவீதம் இதுதான். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரித்துக் கொண்டே வாக்கு சதவீதத்தை எடுத்தீங்கன்னா, இந்த தேர்தலில் மிகவும் குறைவான வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அது ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த எஸ்ஐஆர்ல இறந்தவர்கள் வாக்குகள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இருப்பவர்கள் வாக்குகளும் சில நீக்கப்பட்டிருக்கிறதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். யாருடைய வாக்கை பிரிக்கிறார் என்று பார்த்தால், சில அந்த இடத்துல முதலிடம் வருகின்ற கட்சி 2வது இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் இடம் இருக்கின்ற கட்சி முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி சில இடங்கள்ல 2ஆம் இடத்தை தாவேகா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கு. ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகக்கூடிய அளவிற்கு வாக்கு சதவீதம் பெறுவார்களா? பெரம்பூர்லயே கடந்த முறை பதிவானதை விட ஒரு சுமார் 3000 வாக்குகள் தான் கூடியிருக்கு இந்த தடவை. வாக்குகள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் பெரம்பூர்ல நீங்க 87% எல்லா இடத்துலயும் 87, 85 வந்திருக்கிறப்ப 95 வந்திருந்தா நீங்க சொல்லலாம் அங்க. அதே மாதிரி திருச்சியில் கிழக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 8000 வாக்கு தான் கூடுதலாக வந்திருக்கிறது கடந்த தேர்தலை விட. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ எக்ஸிட் போல், அதுக்கடுத்து ரிசல்ட்ஸு அடுத்தடுத்த நாட்களில் வர இருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல், 4 முனை போட்டி. விஜய் ஃபேக்டராக தான் இந்த தேர்தல் பார்க்கப்படுது. அவர் எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்கிறாரு, அதில் யாருக்கு அட்வான்டேஜ் என்கிற ரீதியில் தற்போது விமர்சையாக ரொம்பவே ஒரு பேசுபொருளாக இருக்கிறது பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்குகளும் சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பும் இருக்குன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய அந்த எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகின்ற எக்ஸிட் போல், இது அந்த கருத்து கணிப்பு இரண்டையுமே நான் முழுவதுமாக நம்புவதில்லை. அது ஒரு ஒரு டேட்டா அனாலிசிஸாக வேணா எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் நானுமே ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தில் பணியாற்றியிருக்கேன். எனக்கும் தெரியும், அந்த இதை பற்றி தெரியும். கருத்து கணிப்பு, சாம்பிளிங் மெத்தடு இதெல்லாம் தெரியும். இப்போ எந்த ஒரு கருத்து கணிப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு சார்பு நிறுவனங்கள் மூலமாக எடுக்கிறதா நான் பார்க்கிறேன். சார்பு நிறுவனங்கள்னா ஏதோ ஒரு கட்சியோ, அல்லது ஏதோ பின்னணி இல்லாம எடுக்க முடியாது. யாராவது ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தா தானே அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எடுக்க முடியும். இல்லைன்னா அவர்களுக்கு என்ன அதுல ஆதாயம் இருக்கிறது? எடுப்பதில் என்ன ஆதாயம் இருக்கிறது? சேவை மனப்பான்மையோட யாரும் கருத்து கணிப்பு எடுக்கிறது இல்லை. அதனால அது அந்த இது ஏதோ ஒரு சார்பாகவோ, அல்லது ஏதோ ஒரு டில்ட்டாகவோ இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மைத்தன்மை தெரிவதற்கு வேண்டுமானால் உதவலாம். சில சமயங்கள்ல இந்த ஏரியால இந்த பேட்டர்ன் இருக்கு, இந்த ஏரியால இந்த பேட்டர்ன் இருக்குன்னு தெரியறதுக்கு வேணா உதவலாமே தவிர, அவ்வளவு துல்லியமாக இருப்பதாக சமீப காலங்கள்ல பல கருத்து கணிப்புகள் தவறா வந்திருக்கு, முற்றிலுமாக மாறுபட்டு வந்திருக்கு. பீகார்ல கூட சமீபத்துல தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சராக வருவார்னு எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னது, அது மாறி வந்ததை பார்த்தோம். அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கிறேன். அது ஒரு பக்கம். இரண்டாவது, இப்பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவு, அந்த வாக்கு சதவிகித அதிகரிப்பு, இதைத்தான் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த 2-3 நாட்கள் அதுதான் பேசணும்னு வச்சுங்களேன். இந்த 4ஆம் தேதி வரைக்கும் அதைத்தான் பேசுவார்கள். வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரிப்பு என்பது நீங்க 100க்கு 80 மார்க் வாங்குறதுக்கும் 200க்கு 80 மார்க் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இப்ப இருக்கிற சதவிகித கணக்குகள் கணக்கிடப்படுகின்றன அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். ஏனென்றால் நீங்க கடந்த தேர்தல்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, ஏன்னா 2001 எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா 2001 ஒரு எஸ்ஐஆர் நடந்துச்சு. அதற்கு பிறகு நடந்த தேர்தலை நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 20 வருட 25 வருட கணக்கு எடுத்தோம்னா, 2001 2.8 கோடி வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அதே போல 2006 அதுவே 3.3 கோடியாக உயர்ந்திருக்கிறது. 49 லட்சம் 49.5 லட்சம் அதிகமாக இருந்திருக்கிறது. அதாவது 15% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது அந்த தேர்தல்ல. அதே போல 2011 3.68 கோடி வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அதுல 10% வாக்கு அதிகரித்திருக்கிறது.
அதே போல 2016 4.24 கோடி வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. 61.5 லட்சம் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. சதவிகிதத்தில் பார்த்தால் 14% அதிகரித்திருக்கிறது. 2021 4.63 கோடி வாக்குகள் பதிவு நடந்திருக்கிறது. 33 லட்சம் கூடுதல் வாக்குகள் பதிவாயிருக்கிறது. சதவிகித அடிப்படையில் பார்த்தால் 7%. இப்பொழுது 2026 எடுத்துக்கொண்டால் 4.87 கோடி வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கூடுதல் வாக்குகள் என்று எடுத்துக்கொண்டால் கடந்த தேர்தலை விட 26 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. அப்படி என்றால் சதவீத கணக்கெடுத்தால் 5.5% தான். நீங்க இந்த 20 வருடங்கள்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைவான வாக்குப்பதிவு சதவீதம் இதுதான். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகரித்துக் கொண்டே வாக்கு சதவீதத்தை எடுத்தீங்கன்னா இந்த தேர்தலில் மிகவும் குறைவான வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அது ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த எஸ்ஐஆர்ல இறந்தவர்கள் வாக்குகள் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இருப்பவர்கள் வாக்குகளும் சில நீக்கப்பட்டிருக்கிறதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். பல பேர் வந்து அதை முறையிடல, அடுத்த தேர்தல்ல பாத்துக்கலாம்னு விட்டுட்டாங்க. பாதி பேர் எனக்கு தெரிந்தவர்களே கூட டிராப்ட் ரோல்ல வந்து கூட ஃபைனல் ரோல்ல வந்து ஃபைனல் ரோல்ல வரல, நீக்கிட்டாங்க. ஓ ஆமா, இப்ப டிராப்ட் ரோல்ல வந்துச்சு, ஆனால் ஃபைனல் ரோல்ல வரல. ஆனா பல்காக நீக்கப்படாததுனால அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல நீக்கங்கள் நடந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்படல. அது ஒரு போராட்டமாகவோ அல்லது ஏதாவது அப்பீலுக்கோ போய் அது வரல, அந்த வெளியில வரல அப்படிங்கிறது தான். ஏன்னா அடுத்த தேர்தலை பார்த்துக்கலாம் நம்ம விட்டுட்டாங்க, பல பேர் விட்டுட்டாங்க. அடுத்த தேர்தலில் பார்த்துக்கொள்ளலாம் என்று விட்டாங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில அந்த எஸ்ஐஆர் மூலமாக நீக்கம் நடந்ததால் இந்த தேர்தல்ல அதிக வாக்கு சதவிகிதமாக காட்டப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, புதிய வாக்காளர்கள், அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள், அவர்கள் வந்து எழுச்சியாக வாக்களித்து விட்டார்கள் அப்படின்லாம் பல விதமாகளாக பூதாகரமாக காட்டப்படுகிறது. அது வந்து மொத்தமே 14.5 லட்சம் பேர் தான் இந்த தடவை வந்து 18, 19 உள்ள வாக்காளர்கள் பதிவு நடந்திருக்கிறது. அவர்கள் அத்தனை பேருமே ஒரே கட்சிக்கு வாக்களித்திருப்பார்களா என்று கேட்டால் அதுவும் கொஸ்டின் மார்க். நீங்க அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க 14.5 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் என்று சொன்னால் புதிய வாக்காளர்களில் ஏதோ ஒரு பெரும்பாலானவர்கள் ஒரு புதிய கட்சிக்கு வாக்களித்திருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம மாற்றம் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். மாற்றத்தை நோக்கி இந்த எழுச்சி காட்டுகிறது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. நீங்க ஒவ்வொரு முறையுமே மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க காலங்காலமா எடுத்துக்கிட்டீங்கன்னா மாற்றம் வேண்டும், அது ஒண்ணு. இரண்டாவது, 2 கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும் அப்படின்னு ஒரு சதவீதம் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பாத்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும். ஏன்னா இருந்தாலும் நம்ம ஒத்துக்கணும், அதை வந்து இருக்கிற மக்கள் மனநிலையை நம்ம ஒத்துக்கொள்ளுதான் ஆக வேண்டியிருக்கிறது. 2 கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும் என்ற ஒரு மனநிலை வந்து உள்ள வாக்காளர்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறாங்க. அது வந்து கடந்த காலங்கள்ல விஜயகாந்த் வந்த போது அந்த வாக்காக மாறியது, சீமான் வந்த போது வாக்காக மாறியது, கமலஹாசன் அவர்கள் வந்த போது வாக்காக அவருக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, நீங்க ஒரு கட்டத்துல மக்கள் நல கூட்டணியும் அதுக்கு மாற்றாக உருவானதுதான். மக்கள் நல கூட்டணி என்று 5, 6 கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியாக அமைத்து நின்ற போது 18% வாக்குகளை பெற்றதை நம்ம பார்த்தோம். அது வந்து 2 கட்சிகளுக்கும் மாற்றான வாக்கு தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நீங்க. அப்படி இருக்கும் சூழ்நிலையில இன்றைக்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கிறது. அவர் திரு விஜய் தலைமையிலான ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று வந்திருக்கும் பொழுது அவர் உண்மையிலேயே ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ. அதை வந்து நீங்க மறுக்க முடியாது. ஒரு இளைய தலைமுறைகள்கிட்ட அந்த ரசிகர்களாக ஒரு அதிகப்படியான ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அதை எந்த விதத்திலும் மாற்றுக்கிறது கிடையாது. யாருக்கும் எந்த விதத்திலும் மாறுபட்ட கோணம் இருக்க முடியாது. அவர் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் யாரை குறிவைத்து தாக்குகிறார், யாரை குறிவைத்து பேசுகிறார் என்று பார்த்தால் ஆளும் கட்சியை குறிவைத்து பேசுகிறார். ஆளும் கட்சி திமுகவை எதிர்த்து மட்டுமே, திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் தான் போட்டி என்ற ரீதியில் களமிறங்கி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஒரு கடந்த தேர்தல்ல அந்த இடத்தை சீமான் பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட 10% வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். 2, 3 தேர்தல்களாக இருந்தால் கூட கடந்த தேர்தலில் 10% வாக்குகளை பெற்று அவருடைய கட்சி ஒரு அங்கீகாரம் பெற்றதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புறேன். விஜயகாந்த் அவர்கள் வந்த பொழுது இருந்த அவரும் ஒரு ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் ஃபாலோயர்ஸ் உள்ள ஒரு ஹீரோவாக இருந்த ஒரு விஜயகாந்த் வந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலைக்கும் இப்போது உள்ள சூழ்நிலைக்கும் பல வித்தியாசங்களை நான் பார்க்கிறேன். விஜய் வந்ததற்கும் உள்ள சூழ்நிலைகளை பார்க்கிறேன். அப்போது இப்படிப்பட்ட சமூக வலைத்தள ஒரு தாக்கம் வந்து பெரிய அளவுல கிடையாது. சோசியல் மீடியா தாக்கம்ன்றது அப்ப கிடையாது, உங்களுக்கு கிடையாது. அவர் பொதுக்கூட்டங்களுக்கு சென்றார், நேரடியாக பல மக்களை சந்தித்தார், நேரடியாகத்தான் எல்லாவற்றிலும் பொதுக்கூட்டம் மூலமாகவோ அல்லது கட்சி ஊழியர்கள் மூலமாகவோ அப்படித்தான் அவர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு விஜய் வந்திருக்கின்ற காலகட்டம் என்பது
ஒவ்வொரு குழந்தைகள் கையில் கூட ஒரு செல்போன் இருக்கின்ற, ஆண்ட்ராய்டு செல்போன் பயன்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதை அவர் உபயோகப்படுத்திக் கொண்டார் என்பதைத்தான் நான் இன்றைக்கு புரிந்து கொள்கிறேன். அது வந்து எவ்வளவு இது பேசப்படும் பொருளாக இருப்பதற்கு காரணமே அதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் வந்து இப்ப நானும் நம்மளும் நாம் எல்லோரும் வாக்கு செலுத்தி இருப்போம். ஆனால் நான் இன்னாருக்கு தான் வாக்கு செலுத்தினேன்னு நம்ம வெளியில சொல்றதில்ல. ம். ஆனால் இன்றைக்கு நான் வேணா ஜனநாயக கடமை ஆற்றினேன்னு ஒரு விரலை காட்டி போஸ்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் செய்திருப்போம், அல்லது வெளியில் சொல்லியிருப்போம். நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினேன், வாக்கை செலுத்தினேன், நீங்களும் போய் வாக்கு செலுத்துங்கள்னு சொல்றதுக்காக சொல்லியிருப்போம் நம்ம. ஆனா சோசியல் மீடியாவை உபயோகப்படுத்துற லெவல் வந்து நம்மளோட ரீச் வந்து அவ்வளவுதான். ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நான் வந்து வாக்களித்தேன், எல்லாரும் போய் இந்த சிம்பலுக்கு வாக்களிக்கணும், விசிலுக்கு வாக்களிக்கணும்னு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஒரு ட்ரெண்டிங்க அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதே போல நான் நாளைக்கு போய் இந்த சிம்பலுக்கு வாக்களிக்க போகிறேன்னு முத நாள் சொல்றாங்க. ஒரு எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். தேர்தல் நாளன்று இப்ப நெருக்கடியா எல்லா ஊர்களுக்கு இப்ப செல்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள், எப்பொழுதுமே இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு குழு புறப்பட்டதாகவும் அதுல எல்லாம் குரூப்பாக நாங்க இந்த சிம்பலுக்கு வாக்களிக்க போகிறோம், எங்கள் ஊரில் சென்று வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக ஒரு கோஷமிட்டு சென்றதெல்லாம் பார்த்தோம். அது வந்து இந்த இளைய தலைமுறையுடைய ட்ரெண்ட். நீங்க இந்த ரீல்ஸ், லைக் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க வந்து இத ஒரு ட்ரெண்டிங் ஆக்குனதை நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு விசிபிளா தெரிஞ்சது, அது ஒரு பிம்பமாக இருந்தது அப்படிங்கிறத பாக்குறேன். இதற்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்ல போனா, நம்ம சமூக வலைத்தளங்கள்ல இந்தியாவுல எந்த கட்சி அதிகமாக உபயோகப்படுத்தியது என்று பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி தான் முதலில் எனக்கு தெரிந்து சமூக வலைத்தளங்களை அதிகமாக உபயோகப்படுத்திய ஒரு கட்சி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி. அது எப்படி என்று உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2014 மோடியை அறிமுகப்படுத்துகிறார்கள். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள்? குஜராத் மாடல் மோடி என்று அறிமுகப்படுத்துறாங்க. அதுல இந்தியா முழுக்க அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்தியா முழுக்க குஜராத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறதுன்னு எல்லா இடத்துலையும் சிங்கப்பூர்ல உள்ள கட்டடங்கள் எல்லாம் குஜராத்தில் இருக்கிற மாதிரி காட்டி அதையும் உண்மை என்று வடமாநில மக்கள் எல்லாம் நம்பினாங்க பார்த்தோம். எதற்கு வடமாநில மக்கள் என்று குறிப்பிடுறேன்னா, அப்போ கூட மோடி அலை தமிழ்நாட்டில் எடுபடவில்லை, அப்பொழுது கூட அந்த தாக்கம் தமிழகத்தில் எடுபடவில்லைன்னு குறிப்பிடுறேன். நான் வந்து திமுக கூட்டணி அந்த தேர்தலில் தோற்றிருக்கலாம், ஆனால் மோடியை எதிர்த்து நின்ற இன்னொரு அணிதான் ஜெயிச்சதுங்கிறத நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். 2014 ஜெயலலிதா தான் முழுமையா ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னா, மோடியா லேடியான்னு கேட்டு மோடியை எதிர்த்து தான் ஜெயிச்சாங்க. அப்பொழுதும் கூட தமிழகத்தில் அந்த அலை எடுபடவில்லை அப்படிங்கிறது. அதாவது சோசியல் மீடியா தாக்கம் இருக்கலாம், ஆனா அந்த தாக்கம் வாக்காக மாறுமா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கேள்விக்குறி. தமிழகத்தில் எடுபடாது என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. இதைத்தான் நான் இன்னைக்கு குறிப்பிட விரும்புறேன். இது பல இடங்கள்ல அதான் நீங்க சொன்ன சரியான பாயிண்ட். இப்போ இதே போலதான் சீமான் அவர்களும் சோசியல் மீடியாவை வந்து முழுமையாக வந்து மேக்சிமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அந்த கட்சியினர் ரொம்பவே அவங்க வந்து துடிப்பா இருப்பாங்க. உலகம் முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐடி விங் இருக்குன்னுலாம் கூட சொல்லப்படும். அப்போ சோசியல் மீடியாவில் போலிங் வச்சோம்னா சீமான் தான்ப்பா சிஎம் ஆயிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட கடந்த காலத்துலலாம் சொல்லதுண்டு. உற்சாகமா தங்களை நாங்க ஓட்டு போட்டோம், நாங்க விசிலுக்கு தான் போட்டோம் அப்படின்னு அவங்க முன் வர்றாங்க அப்படின்னா, அப்போ அப்படிப்பட்ட மனோநிலையை கொண்டவர்கள் மட்டும்தான் டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப பிற யாரெல்லாம் அமைதி காத்தார்களோ, யாரெல்லாம் பாஸ் பண்ணிட்டு போனாங்களோ, நாங்க யாருக்கு போட்டோம்னு சொல்லாம இருந்தாங்களோ, அப்போ அவர்கள் தங்களுக்கு யாருக்கு விருப்பப்பட்டவர்களோ, சீமானா இருக்கலாம், அல்லது அதிமுகவா இருக்கலாம், இல்ல திமுகவா இருக்கலாம், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல அதுல வந்து இந்த விஜயகாந்துக்கு ஒரு 8-10% வரைக்கும் அவர் வாங்கினாருன்னு சொன்னா, ஆனா விஜய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு. பாப்புலர் மட்டும் கிடையாது, அந்த ஒரு 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு குரூப் வந்து நம்பிக்கையை பெற்றவராக, அதாவது இவர் வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவர்கள் கூட சிலர் வந்து அவருக்கு வாக்களித்திருக்கலாம். அதனால அதிக கொஞ்சம் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரஸ் காட்ரேவா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவருடைய போலிங் அவருக்கு உண்டான பெர்சன்டேஜ் வந்து நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எனக்கு தெரிந்து ஒரு 15% ஈவன் சில இடங்கள்ல 20% வரைக்கும் கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஓவரால் 15 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஆமா, ஓவரால் ஆவரேஜா எடுத்துக்கிட்டா ஒரு 15, அதாவது 15% குறையாமல் வாக்குகளை அவர் பெறுவார் என்று நான் நினைக்கிறேன். அந்த இடங்கள்ல சில இடங்கள்ல வந்து யார் வெற்றி பெறுவார், யார் தோல்வி அடைவார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் அந்த கட்சி இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். கேண்டிடேட்டை வச்சு சில இடங்கள்ல
யாருடைய வாக்கை பிரிக்கிறார் என்று பார்த்தால் சில அந்த இடத்துல முதலிடம் வருகின்ற கட்சி இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாம் இடம் இருக்கின்ற கட்சி முதலிடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி சில இடங்கள்ல இரண்டாம் இடத்தை தாவேகா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கு. ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகக்கூடிய அளவிற்கு வாக்கு சதவீதம் பெறுவார்களா என்பது எனக்கு ஒரு சந்தேகமான விஷயமாகத்தான் இருக்கிறது. விஜய் நிற்கும் தொகுதிகளில் வேண்டுமானால் கடும் போட்டியை ஏற்படுத்தி அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் மற்றவர்களில் எடுத்துக்கொண்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. இந்த விஜய் எப்படி சார் இப்போ பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குல எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க? எனக்கு தெரிந்து திருச்சி கிழக்கில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. பெரம்பூரில் ஓரளவுக்கு இருக்கலாம் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே அங்கு ஏதோ ஒரு மன்றத்தில் 40,000 உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது. மற்றபடி அவருடைய மதம் சார்ந்த ஒரு இதுவும் ஆதரவும் இருக்கும் என்று நம்பி அங்கு நின்றிருக்கிறார். அது கொஞ்சம் ஒரு ரூரல் ஏரியா மாதிரி எடுத்துக்கலாம். பெரம்பூர் சிட்டியில் இருக்கிற ஒரு ரூரல் ஏரியா மாதிரி இருக்கும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிட்டியில் இருக்கின்ற ஒரு ரூரல் ஏரியா மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் அந்த ரசிகர்கள் அவருடைய கணிப்பின் மூலமாக அங்க போட்டியிடுறார். அதனால அங்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு குறைந்த வாக்கு சதவீத வித்தியாசத்தில். ஏனென்றால் அங்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 முனை போட்டியாக தான் இருக்கு. நீங்க 3வது இருந்துச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்க போட்டியிடுது. அப்படிங்கிறப்ப அங்க அந்த கட்சி இதற்கு ஒரு போட்டியாக கடும் போட்டியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப 2 முனை போட்டியாக தான் அங்க இருக்கும் பொழுது இவருக்கு அந்த கொஞ்சம் வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். நெக் டு நெக் ஃபைட் இருக்குன்றீங்களா? இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கிளியர் ஸ்வீப் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களே கூடுதல் வாக்குப்பதிவு ஆகிவிட்டதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். பெரம்பூர்லயே பெரிய அளவுல அங்க வாக்கு சதவீதம் கூடல. நீங்க பெரம்பூர்ல கடந்த முறை பதிவானதை விட ஒரு சுமார் 3000 வாக்குகள் தான் கூடியிருக்கு இந்த தடவை. வாக்குகள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் பெரம்பூர்ல நீங்க 87% எல்லா இடத்துலயும் 87, 85 வந்திருக்கிறப்ப 95 வந்திருந்தா நீங்க சொல்லலாம். அங்க பெரம்பூர்ல 95, 96 வந்திருந்தா விஜய் ஆதரவாளர்கள் பெரிய அளவில் எழுச்சியாக சென்று வாக்களித்து விட்டார்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா இடங்கள்லயும் பதிவான ஆவரேஜ் வாக்கு தான் அங்கேயும் பதிவாயிருக்கு. 3000 வாக்குகள் தான் அங்கு அதிகமாக பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி திருச்சியில் கிழக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமார் 8000 வாக்கு தான் கூடுதலாக வந்திருக்கிறது கடந்த தேர்தலை விட. எப்பொழுதும் 15,000, 20,000 வாக்கு கூடுதலா வரும் இந்த தொகுதிகள் எல்லாம். ஆனா 3000, 8000 தான் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த வெற்றி கூட நெக் டு நெக்கா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் ஓவரால் அப்போ சீட் கன்வர்ஷன் நீங்க கிடையாது. விஜய்க்கு மட்டும் ஒரு மேபி ஒரு பெரம்பூர்ல ஒரு எட்ஜ் இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் செங்கோட்டையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு ஹெவி வெயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர் தான் இருக்காரு. நீங்க பெரிய அனுபவசாலி இல்ல ஒரு இடத்துல நிக்கிறாருன்னு சொன்னா செங்கோட்டையனை எடுத்துக்கொள்ளலாம். செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய தொகுதியிலேயே மும்முனை போட்டியாக மாறிடும் அங்க பொறுத்த வரைக்கும். அவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட 4-5 முறை இரட்டை இலை சின்னத்தில் அந்த சின்னம் என்பது அங்கு பெரிய அளவுல தாக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். எப்படி விசிலுக்கு அவர்களுடைய ரசிகர்கள் வாக்களித்து விடுவார்கள். ஆனால் அவருடைய பாரம்பரிய வாக்கு வங்கி என்பது இரட்டை இலை தான். நீங்க அவரே தேர்தலில் ஒரு பிரச்சாரத்துல இரட்டை இலைக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்டுட்டு நான் மறதியில சொல்லிட்டேன், எப்பொழுதும் உள்ள பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன்னு மாத்தி சொன்னார் அவர். அவரே ஒரு பிரச்சாரத்துல, நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, அவரே ஒரு பிரச்சாரத்துல மாத்தி சொன்னார். அந்த அளவிற்கு அந்த இரட்டை இலை சின்னம் என்பது அங்க ஏன்னா அது ஒரு ரூரல் ஏரியா. கோபிச்செட்டிப்பாளையம் என்பது ஒரு ரூரல் ஏரியா. அதுல ஒரு 5-6 முறை தொடர்ந்து அவர் இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்றவர். அப்படி என்று சொல்லும் பொழுது அவர் செங்கோட்டையன் என்று சொன்னால் இரட்டை இலை தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும். அப்படிங்கிறப்ப அந்த சின்னம் அவருக்கு எதிராக அமைந்திருக்கும். எப்படி இந்த சின்னம் அவருக்கு அட்வான்டேஜா இருக்கும் விசில் சிம்பிள், அதே மாதிரி இரட்டை இலை அவருக்கு எதிராக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு மும்முனை போட்டியாக அங்கு இருக்கும் பொழுது அவர் 2வது இடம் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த இடத்துல திமுக கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவர்கள் இருவரும் பிரித்துக் கொள்ளும் பொழுது அதிமுகவையோ இல்ல பிரித்துக் கொள்ளும் பொழுது திமுக கூட அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சார் அவர் டிஎம்கேக்கு ஓவரால் நீங்க எப்படி தரீங்க சார்? உங்க கூட்டணி இப்ப நீங்களும் அதுல அங்கம் வைக்கிறீங்க. 28 தொகுதிகள்ல காங்கிரஸ் சார்பில் போட்டிடுறீங்க. ஓவரால் டிஎம்கே அகைன் ரீடைன் பண்ணதா பவரை? அப்படி பண்ணுதுன்னா இப்ப கடந்த முறையை விட அதிகமா இருக்குமா இல்ல குறையுமா? எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கண்டிப்பாக எங்கள் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நான் என் கூட்டணி என்பதற்காக சொல்லல. ஒரு அனலைஸ் பண்ணி சொன்னா கூட எதற்கு வெற்றி வாய்ப்பு அல்லது எட்ஜுன்னு சொல்லுவோம்ல, அப்படிங்கிறப்ப அது திமுகவுக்கு தான் இருக்கு.
ஒன்று ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, ப்ரோ இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த தேர்தல் என்பது ஒரு அலை இல்லாத தேர்தலா நான் கணிக்கிறேன். எந்த அலையும் இல்லாத, அதாவது ஆன்டி இன்கம்பன்சியும் இல்ல, ப்ரோ இன்கம்பன்சியும் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த தேர்தலாகத்தான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ ஒரு சீர்தூக்கி பார்த்து வாக்களிக்கின்ற ஒரு மக்கள் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள் நினைக்கிறேன். ஒன்று வந்து ஆட்சியாக, இரண்டாவது அணியாக. 2. ஒன்று ஆட்சியாக என்பது ஆளுங்கட்சியாக இருப்பதனால ஆட்சிக்கு ஃபர்ஸ்ட் வாக்களிப்பாங்க மக்கள். இந்த ஆட்சி எப்படி நடந்திருக்கிறது, எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வாக்களிப்பாங்க. அப்படி வாக்களிக்கும் பொழுது இந்த ஆட்சியால் பலனடைந்த மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அந்த அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் கிராமப்புறம் வரை சென்றடைந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். கண்கூடாக பார்க்க முடியுது. ஆன்டி இன்கம்பன்சின்றது எதிர்க்கட்சிகள் பேசுற சில செய்திகள் வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதுவும் பேசப்படுகின்றன மக்கள் மத்தியில. ஆனாலும் அதையும் மீறி அந்த திட்டங்கள் வந்து மக்களால் பேசப்படுகிறது, அது வரவேற்கப்படுகிறது. அதனால் அந்த திட்டங்களை ஆதரித்து மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். அது மட்டுமா என்று கேட்டால் அடுத்தது அணி, கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் இது ஒரு பலமான கூட்டணி. இந்த அணியை ஆதரித்து தான் கடந்த 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் என்று மக்கள் வாக்களித்து வந்திருக்கிறார்கள். ஆக இந்த அணி என்பது ஒரு நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்ஜிஆருக்கு கிராமப்புறங்களில் வாக்கு வந்து அதிகமாக இருக்கும். நகர்ப்புறங்களில் மட்டும் திமுக வெற்றி பெறும் தான் ஒரு ஒரு கடந்த காலங்கள்ல பேசப்பட்டு வந்தது. ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு, எடப்பாடி பழனிசாமி என்று தலைமையேற்ற பிறகு, இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, அதனால தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோர்ட்டே உத்தரவிட்ட பிறகு, இவர் என்ன பண்ணாருன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை விட்டுவிட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலை மட்டும் வச்சார். ஏன்னா நாம் வெற்றி பெறலாம் அப்படின்னு அந்த ஒரு கால்குலேஷன் போட்டார். ஆனால் அதையும் உடைத்து ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக தன்னுடைய முத்திரையை பதித்தது, திமுக கூட்டணி தன்னுடைய முத்திரையை பதித்ததை பார்க்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, பெண்கள் வாக்கு வங்கி வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கும், திமுகவுக்கு பெண்கள் வாக்கு வங்கி இருக்காது. அதற்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்து கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் பெண்களை நோக்கி நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். கொண்டு வரப்ப இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், அது மாதிரி பல பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும், அதாவது கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு உதவித்தொகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெண்களை நோக்கி செல்லும் பொழுது அவர்கள் வாக்கு வந்து கண்டிப்பாக இங்கு டேர்ன் ஆயிடுச்சு. அதாவது திமுகவுக்கு வராது என்று சொல்லப்பட்ட அந்த பெண்கள் வாக்கு, பெரும்பான்மையான பெண்கள் வாக்கு இருக்கும், எல்லா கட்சிக்கும் இருக்கும். ஆனா பெரும்பான்மையான வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போகும்னு ஒரு கணக்கீடு இருந்தது. அதை உண்மையாக்குற விதத்துல பல காலகட்டங்கள்ல வந்தது. வெற்றி தோல்வி நிர்ணயிச்சிச்சு. ஆனா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு கொண்டு வந்த அந்த ஆட்சிக்கு திட்டங்கள் வந்து கண்டிப்பாக பெண்களை திமுக அணியை நோக்கி இழுத்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை. எவ்வளவு சீட் கன்வர்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் திமுக அலையன்ஸ்? என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு அணியாக திமுக தனித்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரு அணியாக எடுத்துக்கொண்டால் கடந்த முறையை விட ஓரளவு அந்த அந்த அளவிற்கு நெருக்கி கண்டிப்பாக 160, 170 நோக்கி இந்த வெற்றி இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரிமைனிங் ஸ்டேட் வந்து ஏஐஏடிஎம்கே அதிமுக தான் பெறும். அதிமுக தான் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ ஓவராலா நீங்க இப்போ இருப்பதை, அதாவது கடந்த தேர்தலை விடவும் சற்று கூடுதலான இடங்களை திமுக பெறக்கூடும் என்றும், ரிமைனிங் சீட்ஸை ஏஐஏடிஎம்கே பெறும் என்றும், ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கும் என்றும், அதே போல விஜய் பெரம்பூரில் மட்டும் ஒரு கடும் போட்டி, நெக் டு நெக் ஃபைட் இருக்கு, சின்ன ஒரு எட்ஜ் இருக்கு. அதனால ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான கட்சியாக அவர் உருவெடுப்பார் என்பதை மட்டும் நம்ம மறுக்க முடியாது. அந்த அந்த விதத்துல நான் அவரை கணக்கிடுறேன். நிச்சயமா சார். இந்த ஆஃப்டர் போலிங் பல விஷயங்கள், விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காரு. ஹங் அசம்பிளி வந்துடும், அவர் வந்து 2வது பிளேஸ் பிடிச்சிருவாரு, 3வது அதிமுக தள்ளிடுவாரு. இப்படிப்பட்ட பல கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக உங்களுடைய தெளிவான கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.